எலியா ஆகாப் என்கிற ராஜாவை என்ன செய்கிறான்? அரசாள்றான். அப்போது ராஜா சொல்கிறாரு எலியாவை பார்த்து, நீ இஸ்ரவேலரை கலங்கடிக்க பண்ணினவன் அப்படின்னு சொல்லும்போது எலியா சொல்கிறாரு, நான் அல்ல, ஆண்டவருடைய இருதயத்தை விட்டு விலகின நீதான் இஸ்ரவேலர் என்ன செய்கிற? கலங்கடிக்க பண்ணுறேன். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன். நான் இஸ்ரவேலர் என்ன செய்யலை? கலங்கடிக்க பண்ணலை. நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற மனிதன், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதன். ஆகவே நான் இஸ்ரவேலரை கலங்கடிக்க பண்ணலை. அவரை விட்டு விலகி அருவருப்புக்கு நேராய் தேசத்தை நடத்தின ராஜாவாகிய நீ தான் என்ன செய்திருக்கிற? இஸ்ரவேலரை கலங்கடிக்க பண்ணியிருக்கிற. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தேர்ந்தெடுக்கிற, என்னை சார்ந்திருக்கிற மனிதனால் ஒரு பாதிப்பும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுனால உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே தவிர ஒரு நாளும் கலக்கம் என்ன செய்யாது? வராது. ஆமென். ஒருவேளை அவங்க கண்ணுக்கு கலக்கத்தை போல தெரியும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீங்கள் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென் சொல்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா உண்மையாக என்ன செய்வீங்க? நடப்பீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போக மாட்டீங்க. உங்கள் இருதயத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால, உங்கள் கிரியைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால அவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், உங்கள் தெருவுக்கு, உங்கள் பகுதிக்கு, உங்கள் வேலையில் எந்த காரியமாக இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அல்லேலூயா.